அழகாஷ், நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ட்ராப்டு டேட்டிங் சீம்ஸ்னு சொல்லக்கூடிய சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கதை உண்மையிலேயே வந்து ரொம்ப காமெடியா வேற லெவலா போயிட்டு இருக்கு. ஸோ நான் நினைச்சது மாதிரி தான் சீசன் 2 தான் நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ தொடர்ச்சியா பாருங்க, சப்போர்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்காம போறீங்க. சரிங்க, நம்ம இதோட கதை கொடுப்பலாமா? அப்போ அந்த வில்லேஜ் சீஃபோடைய இடத்துக்கு இவங்க எல்லாரும் போன பிறகு அந்த கூட இருக்கிற பொண்ணு வந்து, எங்க வில்லேஜை நீங்க ஒரு பெரிய டீமன் லார்டோடைய ஆக்கிரமிப்புலேருந்து எங்களை மீட்டிட்டீங்க. அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் பட்டிருக்கோம். இது எல்லாத்துக்கும் பதிலாக உங்களுக்காக எங்களால் பண்ண முடிஞ்சது ஒன்னே ஒன்று மட்டும்தான். உங்களுடைய ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றதை என்னுடைய வில்லேஜ் சீஃப் சொல்ல போறாங்க. இதை கேட்டால் நம்ம ஒலிவியாகும் ஆன்ஜிக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம மரியா மட்டும் பாருங்க, இந்த ஃபியூச்சரை தெரிஞ்சுக்க நான் என்ன பண்ண போறேன், அதெல்லாம் குப்பையில போடுங்க, எனக்கு ட்ரெஷர் தான் முக்கியன்ற மாதிரி புலம்புறா ஹீரோவும். இது திருந்தாத ஜென்மம். ஸோ வில்லேஜ் சீஃப் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய ஃபியூச்சரை சொல்ல ஆரம்பிப்பாங்க. நாங்கள் முதல்ல எடுத்த உடனே ஷைன்ட்டு கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்க, கண்டிப்பா எனக்கு ட்ரெஷர் எங்க இருக்குன்னு சொல்லி ஆகணும். நீங்க ட்ரெஷர்னு சொல்லிட்டு புலம்புறா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறேன். உங்களை சுத்தி கெட்ட விதமான வேலைகள் நடந்துட்டே இருக்கு, நீங்களும் அதுல மாட்டிட்டு இருக்கீங்க. அதனால ஆல்ரெடி உங்களுடைய சோல்மேட் நீங்க மீட் பண்ணிட்டீங்க. ஆனா அவங்க கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வளர்க்காம நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன சொல்றீங்க? ஜூலியஸோடைய ஃப்ரெண்ட்ஸா இல்ல அவங்க கூட இருக்க யாரையாச்சுமா? அதை எங்களால ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியல. ஆனா நீங்க ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால திரும்ப வந்து உங்களால எப்பவுமே அவங்க கூட சேர முடியாது. என்னையா பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னால ஏற்க முடியாது. கண்டிப்பா இதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் பின்னாடி வரப்போகுது. அந்த ஒரு தலைவலி பிடிச்ச பிரச்சனைகள் உங்களால தப்பிக்கவே முடியாது. அது எல்லாத்தையுமே நீங்க சுமந்து தான் ஆகணும். இதனால உங்களுக்கு பின்னாடி ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு லைஃப் அமைஞ்சு நீங்க வாழ போறீங்க. நீங்க இது வரைக்கும் கைன் பண்ண எல்லாத்தையும் இழக்க போறீங்க. இதை கேட்டாவா சாக்காவா, என்னையா இப்படி அவத்த கோணமாவே பேசுறீங்க? அடுத்தது நம்ம பிரின்சஸ் கிட்ட தான் அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய லெவலுக்கான சேலஞ்சை முறியடிச்சு உங்களுடைய லைஃபை நீங்க சேஞ்ச் பண்ணீங்க ஒரு டர்னிங் பாயிண்ட்ல. அதோட டிஃபிகல்ட்டி இருக்கும். ஆனா அந்த ஒரு சமயத்துல அந்த ஒரு சேலஞ்சை உங்களுக்காக உங்க கூடயே இருக்கக்கூடிய இன்னொரு சோல்மேட் வந்து அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணும்போது சந்திப்பீங்க. ஸோ அப்புறம் போகக்கூடிய பாதையை தெரிஞ்சு உங்க சோல்மேட் கூடயே நீங்க சேர்ந்து போவீங்க. அதுல ஏற்படக்கூடிய சேலஞ்ச் எல்லாத்துக்குமே உங்களுடைய சோல்மேட்டே உங்களுக்கு பக்கபலமா உதவிகரமா இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவ சந்தோஷமா ஹீரோவும். இதெல்லாம் கேட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை பாரு. அடுத்ததுல நம்ம ஆண்டிக்கும் நம்ம ஒலிவியாவுக்கும் ஒரே டைம்ல சொல்லுவாங்க, உங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான சில ஒத்துமைகள் இருக்கு. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய விதமான சுமைகளா நிறைய இடையில யாரோ ஒருத்தரால வந்தாலும் ஆனா அதை தடுத்து எல்லாத்தையுமே உங்களுக்காக உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்காக அது எல்லாத்தையுமே எடுத்து விடுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோவுடைய பிளெஸிங் இருக்கு. ஒரு டீமன் லாடிய அவனால கமெண்ட் பண்ண முடியும். இதை கட்டி இவங்க என்னது டீமன் லாட கமெண்ட் பண்ண முடியுமா ஹீரோவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்ப்பாங்க. ஹீரோ உடனே, ஏன்பா என்னெல்லாம் பார்க்காதீங்கப்பா, நான்லாம் ஹீரோ ஆகிறதுக்கு தகுதி இல்லை, அவங்க என்ன மாத்தி சொல்றாங்க. இதை கேட்ட பிரின்சஸ் அண்ட் மரியாவோ, ஆமா உண்மைதான், திமுரு பிடிச்சவங்களாம் எப்படி ஹீரோ ஆக முடியும், இவன் கிடையாது, இவன் சுத்த பைத்தியக்கார பையன், ஆமா இவன் ஒரு சாதாரண என்பிசி தான். இதுக்கிடையில தான் வந்து அந்த வில்லேஜ் சீஃபுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம போகும். ஸோ அதிகப்படியா ஃபியூச்சரை பார்த்து சொன்னதுனால ஹீரோ அவங்க ரெஸ்ட் எடுக்க சொல்றான். இதை கேட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, நீ ரொம்ப கைண்டான பர்சனா இருக்கப்பா. இதை கேட்டு இதுக்கு ரெண்டு கைண்டான பர்சனா யார் இவனா, உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? நான் திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன் தம்பி, எங்க வில்லேஜை காப்பாத்துனதுக்கு. ஆனா மன்னிச்சிட்டு இப்போது நிலைமையில என்கிட்ட இருக்க பவரை பயன்படுத்தி உன்னுடைய ஃபியூச்சர் மட்டும் என்னால பார்க்க முடியாது. மேபி இன்னொரு நாள் நான் பார்த்து சொல்றேன். என்னங்க சொல்றீங்க, பெரிய பல்பா என்ன கொடுக்குறீங்க? அவங்க உடனே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணை தந்து சொல்ல ஆரம்பிங்க சொல்லிட்டு ஹீரோ அவங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு ரெண்டு ஹீரோவை போட்டு கலாக்குதுங்க. ஹீரோ கடுப்புல அந்த விட்டு கிளம்புறான் வெளியே. ஹீரோ வரும்போதே புலம்புறான், இது கொஞ்சம் கூட எனக்கு செட்டவளப்பா, கடுப்பாவதுப்பா. மாஸ்டர் இதெல்லாம் கவலைப்பட்ட எப்படி, நீங்க தான் இந்த இடத்துடைய மெயினான கேரக்டர், அதனால பெருசா இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அப்புறம் வந்து இவங்க கிளம்பி வந்த பிறகு, என்னப்பா வேலை எல்லாம் முடிஞ்சுதான் சொல்லிட்டு இவனு கேட்க, நம்ம மரியா கேளுங்கன்னு கேட்க, அவன் ஆல்ரெடி ஷிப்புக்கு போயிட்டான். அவன் குட் பை கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லாம போயிட்டான்பா. பாவம் அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் பார்த்தா ஒலிவியா வந்து அந்த வில்லேஜ் சீஃப் கூடயே வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்பான், இந்த மிக்சடு ஹெல்ப்னா என்னப்பா சொல்றது. ஆக்சுவலி இதுதான் வந்து அவங்க அன்னைக்கு சொல்லி வருத்தமா இருப்பாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணு வருத்தப்பட, இதுதான் வந்து மிஸ் யுமேரியாவை கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அங்க இருந்து மக்கள் எல்லாம். அதுதான் கேட்டேன். அது என்னன்னா, இங்க இருக்கிற ஹெல்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய அழகுன்னு சொல்லப்படுறது அவங்களுடைய மானாவை வச்சுதான் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்ட சொல்லுங்க, ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் மானாவுடைய சிங்கிள் கலர் இருக்கும். சில ஹெல்ப்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறக்கும் போதே மல்டிபிளான மான கலரோட பிறப்பாங்க. அதனால அது ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஆனா இங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பெஷல் கிடையாது. அது ஒரு பேட் லக்கா பார்த்து ஒதுக்கி வைப்பாங்க. அதனாலதான் அவங்க இப்படி சொல்றாங்களா. அடிஷனலா யுமேரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வில்லேஜ் விட்டு அவ கூட இருந்த ஒரு என்டர்டெய்னர் டிராவல் பண்ணி போயிட்டாரு. சோ எப்ப அவ இங்க தனியா இருந்தாலும் அப்பவே வந்து அவளுடைய வயிற்றுல குழந்தை வளர ஆரம்பிச்சது. அந்த ஒரு ஹியூமன் ஃபாதர் எப்படா வருவான்னு சொல்லிட்டு இவர் உன பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆஞ்சியும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்க சில்ட்ரன்ஸ் பெத்துக்கிறதுக்காக மட்டும் தான் ஒண்ணு சேருவாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா இங்க இருக்கிற ஸ்பெஷல் மானாவா இருக்க இவரால சில விதிவிலக்கு இருக்குல்ல. அப்போ கில்லு வந்து ஒரு ஹாஃப் எல்ஃபா. ஆமா, அதனாலதான் அவன் இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போய் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த ஐலாண்ட்ல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் இவங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கான ரீசன் இதுவும் தான். ஹீரோ இதை பார்த்துட்டு யோசிச்சு பாக்குறான், கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பண்ண அதே கோமாளிகள் பண்ண வேலையை தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆனா இந்த மாதிரியான விஷயத்துக்காகவே இவங்களை பயன்படுத்திப்பாங்க நான் எதிர்பார்க்கல. இந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் கெல்லியும் யுமேரியாவையும் ரொம்ப கீழ்த்தரமா தான் நடத்துவாங்க. சோ இதை பார்த்தா மரியா கடுப்பாடுவா, என்ன இது கதையா இருக்கு, ஏதோ ஒரு பைத்தியக்காரன் வந்து தேவையில்லாம மிஸ் யுமேரியாவை அந்த மாதிரி பண்ணிட்டு குழந்தை பத்துக்கிறதுக்காக இவங்க மேல பழி தூக்கி போடலாமா? அவன் மேல தானே தப்பே இருக்கு. இதுல பாவம் குழந்தையா இருக்கும் போது தனியா விட்டு போயிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்ஃப் பிசினஸ் எல்லாமே பிரைவேட் ஃபேமிலி சம்பந்தப்பட்டது. உங்களால இங்க இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. ஆனா இதே இடத்துல யுமேரியா
இருந்தாங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாக தானே போயிட்டு இருக்கும். ஸோ இதனால பார்த்தா அடுத்த கட்டமா ஹீரோ ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறான். பார்த்தா அதுக்கப்புறம் ஷிப்ல அவங்களே கூட்டின்னு வந்துட்டான். ஸோ இவளை கூட்டின்னு வந்து பெரும் பாடாயிட்டு இருக்கோம். அப்ப லூக்ஸானும் எதுக்கு இவங்களை தூக்கின்னு வந்தீங்க, ஐய் கம்னுரா, வில்லேஜ் சீஃப் ஒத்துக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய உதவி எங்களுக்கு பண்ண முடிஞ்சது. ஆனா நீங்க இப்படி பண்ணா மட்டும் அவன் மேல இந்த தப்பு மறைஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? அவ எல்ஃப், அவ ஒரு எல்ஃப்ன்றத வச்சு அவங்க சர்வெண்டா தான் சில இடத்துல நடத்துவாங்க, இல்ல ஸ்லேவா நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல வெளியில. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கம்முனரு. அப்ப அவங்க ஹீரோ கிட்ட வந்து பேசுவாங்க, எனக்கு எதுக்காக இங்க கூட்டின்னு வந்தீங்க? அது என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு சர்வெண்ட்டை தேடிட்டு இருக்காங்க அவங்க கூட வாழ்ந்துட்டு வேலை செய்யறதுக்காக. அதனால உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நீங்க அவங்க கூட வந்து வேலை செய்யலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என் வில்லேஜ்ல என்ன கேவலமா பேசுவாங்க. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். என் ஃபேமிலி அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, உங்களை நல்லபடியா பார்த்துப்பாங்க. ஸோ கேள்வி இதை பார்த்த உடனே ஹீரோ கிட்ட கடுப்பாயிட்டு வந்து கத்திட்டு இருக்காங்க, என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, எங்க அம்மாவை கூட்டு வந்து, உனக்கு உரிமை இல்லை அவங்களை கூட்டு வருது. ஆனா அவங்க அம்மாவும் இல்ல கேள், மிஸ்டர் லியோன் வந்து என் மேல கவலைப்பட்டதுனால தான் அவர் எங்க கூட்டு வந்தாரு. அம்மா அவங்க உன்னை முட்டாளாக பாக்குறான், அவனை மாதிரி என்ன முட்டாளா நீங்க போய் நம்பிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க எப்படி இவ்வளவு சாஃப்டா நடந்துக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம எவ்வளவு கீழ்த்தரமான ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம், அதை நான் மாத்தணும்னு நினைச்சு இவ்வளவு போராட்டி இருந்தா எதுக்கு தேவையில்லாம என் கூட வந்து இப்படி ஒட்டிக்கிறீங்க. இதை பார்த்துட்டு கடுப்பாயிடுவான். இதை பார்த்தா லிவியா எதுக்கட ஓவரா வந்து அவங்க கிட்ட கத்திட்டு இருக்க, உங்களுக்கு இது தேவையில்லாத கத்து, எதுக்காக இதெல்லாம் நீங்க சம்மந்தப்படுறீங்க? நீ உன்னுடைய அம்மா கிட்ட இப்ப உடனடியா மன்னிப்பு கேளு. வாய் இருந்த என்ன வேணா பேசி அவங்க கிட்ட. உங்களுக்கு எதுவும் தெரியாது, அந்த வில்லேஜ்ல எங்களை எப்படி ஸ்லேவா நடத்துவாங்கன்னு, எப்படி நடத்துவாங்க தெரிஞ்சுக்கணும், இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது சொல்லிட்டு அவன் ஓடிடுவான். ஸோ அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஏன் தப்பு தானே. ஸோ அப்புறம் இவங்களை கூப்பிட்டு தனியா பேசும்போது தான் தெரியுது இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் எபிலிட்டிலாம் இருக்கான். என்னதான் இவங்க மிக்சடு எல்ஃபா இருந்தாலும் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா அவங்க அங்க சில பல மேஜிக் சக்திகளை காமிப்பாங்க. ஸோ அதை பார்த்து இவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் தெரியுமா இவங்களுக்கு, எவ்வளவு பவர்ஃபுல்லான சக்திகளை வச்சுட்டு இருக்கிற ஆட்களை வந்து முட்டாள் எல்ஃப்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க மாஸ்டர். அது உண்மைதான்டா, அவனுங்களை சொல்றவனுக்கு தான் முட்டாளுங்க. யுமேரியா ஹீரோ கிட்ட என்னால இதெல்லாம் மட்டும் தான் பண்ண முடியும், இதுக்கு மேல பெருசா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் நான் கத்துக்கிறதுக்கான ரீசன் எப்படியாச்சும் வெளி உலகத்தை போய் நான் பார்த்து நிறைய விஷயத்த பண்ணணும், அப்பதான் ஒரு நோபலுக்கு என்ன பிடிக்கும்னு நினைச்சு பண்ணேன். ஆனா கொஞ்ச நாட்கள்லயே அது எல்லாமே அப்படியே மாறிடுச்சு. நான் பிரெக்னெண்டா இருந்தப்பவே இன்னொரு எல்ஃபை எடுத்துக்கினேன், என்ன அங்க இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் எப்ப என் வில்லேஜுக்கு திரும்ப வந்தனோ அப்பயே கெல்லு பிறந்தான். ஆனா எங்க ரெண்டு பேரையும் பார்த்து வில்லேஜ் ஏத்துக்கல, ஏன்னா என் பையன் ஆஃப் எல்ஃபா இருந்தான். மாஸ்டர் இப்ப நீங்க இவங்களை கூட்டிட்டு போறத பார்த்தாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க, இவங்களையும் அங்க போய் ஸ்லேவா ட்ரீட் பண்ண போறீங்களா? டே அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் கம்னுரா. ஆனா இங்க அவன் வந்ததுக்கான ரீசன் எல்லாத்தையுமே மாத்தணும்னு நினைச்சுதான் வந்தான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் என்னாலதான் அவன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்தது. நான் இல்லைன்னா அவன் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு நான் பெரிய தொல்லையா தான் இருக்கேன். ஏன்னா என்ன பாத்துக்கணுன்றதுக்காக அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை அனுப்புவான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஒலிவியாக்கு ஒன்னும் புரியல. ஹீரோ கிட்ட ஃபீல் பண்ற என்ன பண்றதுன்னு. ஹீரோ நீ வருத்தப்படாத, நான் பிளான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கேளு கிட்ட போய் பேசுறான், டேய் குள்ள பையா சொல்ற பரட்ட தலையா, நான் உன்னுடைய அம்மா கிட்ட பேசினேன், என்னுடைய ஃபேமிலிக்கு புது சர்வெண்ட் தேவை, அதனால அவங்களை கம்ஃபர்டபுளா அங்க ஒர்க் பார்க்க வைக்கலான்னு இருக்கேன். நான் உன்னை நம்ப மாட்டேன், உன்னுடைய ஃபேமிலியும் சரி. நான் எப்பவுமே என்னுடைய வீட்டுக்கெல்லாம் பெரும்பாலும் போக மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய அப்பாக்கு எப்பவுமே என்னுடைய அம்மாவை மட்டும் தான் பிடிக்கும். அதனால ஒரு ப்ராப்பரான சர்வெண்ட் தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். அவ இருந்தாலும் ஹீரோ மறைச்சு பாக்குறான், டேய் நாங்க எதுவுமே பண்ண மாட்டேன்டா, ஏடா அப்படி பாக்குறேன், கண்டிப்பா உங்களை நான் நம்பவே மாட்டேன்டா, நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். சரி அப்போ நீ ரொம்ப அவங்களை பத்தி கவலைப்படுறா, உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கோ. ஆனா கண்டிப்பா அந்த வில்லேஜுக்கு நீ அவங்களை கூட்டிட்டு போக கூட திரும்ப. அப்புறம் உன் அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்கடா, அந்த நிலைமையை மாத்தணுன்றதுக்காக தான் நான் என் வீட்டுல வந்து நல்லபடியா அவங்களை பார்த்துப்பாங்கன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா நீ அவங்களுக்கு ஒரே பையன்ல, உன்னை நீ உன்னுடைய வேலை செய்யற இடத்துல கூட உன்னை வச்சுக்க முடியாது. உன்னுடைய அம்மாவை அங்க என்னுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பானவங்க, அவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது, அவங்கள நான் வெறுக்கல, ஆனா அவங்க மேல இருக்கிற அக்கறையினால தான் நான் அப்படி கத்துறேன் அவங்க கிட்ட. சரி ஓகே எங்க பாருங்க மயிலான், நீங்க என்னுடைய அம்மாவை நல்லபடியா அங்க பாத்துப்பீங்க நம்பி தான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அழுதுக்குன்னு ஹீரோ கிட்ட மரியாதையோட இப்ப கேட்கிறேன். நான் பார்த்து கவலைப்படாத. அப்புறம் இன்னொன்று கேட்கணும், நீ எதுக்காக மரியாதை விட்டு போன? நான் எனக்கான புது மாஸ்டர் தேடி போனேன், ஏன்னா அவங்க இப்ப ஷைண்டா மாறிட்டாங்களே, அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தான் அவங்களை விட்டு தள்ளி இருக்கலாம்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அவளை நல்லபடியா பாத்துக்க போறான், ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் அப்படிதான் அமைஞ்சிருக்கேன். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்பா, நீ அந்த பிரின்சஸ் எதனா பாத்தியா? அவங்க கொஞ்சம் பொலைட்டா நடத்துக்கிற மாதிரி தெரியல, அதுவும் நானும் நோட்டீஸ் பண்ணேன். நீ எதனா கண்டுபிடிச்சியா? இல்ல நானும் என்னுடைய அம்மாவும் பேசிட்டே இருக்கும் போது அப்புறம் உங்ககிட்டயும் நான் ஒரு சில டைம் பேசிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு என்ன தெரியல ரொம்ப அமைதியா சில பல வேற விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா. பத்தத்துக்கு பெருசா இந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்கலாவ. என்ன இருந்தாலும் சரி அவங்களும் ஒண்ணு மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. முக்கியமா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேய் இதெல்லாம் ஒண்ணு கேட்டாங்களா யாருன்னா பிரின்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல கிளம்பி அந்த ட்ரெஷர் இருக்கிற இடத்துக்கு வருவான். அவ அங்க வந்த உடனே அந்த ட்ரெஷரை ஓப்பன் பண்ண திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆவாங்க. ஹீரோக்கு என்னடா இங்க நடக்குதுன்னு சுத்தமா புரியல. சோ ஹீரோக்கு சரியா எந்த இடத்துல அந்த ஒரு அலர்ட் வருதுன்ற விஷயத்த வந்து நம்ம லூக்ஸான் சொல்லிடுவான். சோ ஹீரோ அங்க போய் பார்த்தா நம்ம பிரின்சஸ் சரியா வந்து இவன் திறந்துட்டான்னு ஒண்ணு கேப்ல பூந்து போயிடுவாங்க. ஹீரோ இதை கவனிக்க மாட்டான். ஆனா அங்க பார்த்தா அந்த ஒரு ட்ரெஷர் வந்து ஆக்டிவேட் ஆகி அது எதுக்கு கிரீப்பியா அப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். கேர்ஃபுல்லா இருங்க மாஸ்டர், அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது ஹீரோ நோண்ட வர ஹீரோ தப்பிச்சிருவான். என்னடா எழவுது மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பார்த்தா கார்கோவை எஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவே போட்டு தலை ட்ரை பண்ணுவான். நல்ல வேலையா பார்த்தா அந்த பாக்ஸ் மட்டும் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடும். அது வெளியே போன அடுத்த செகண்டே பார்த்தா சரியா அந்த ஷிப்ல இருந்த வெப்பனை வச்சு நம்ம லூக்ஸான் அட்டாக் பண்ணி அதை அழிச்சிருவான். டேய் கொஞ்ச நேரத்துல எனக்கு எமலோ கத்தியே காமிச்சிட்டா நீ, இது வந்து முழுமையா சொல்லிட்டு பண்றதுக்கு உங்க கதையை முடிச்சிச்சுன்னா இப்ப மனசு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குமே. அப்ப பார்த்து ஹீரோ படுத்துக்கிறது பார்த்துட்டாங்க. ஆன்ஜி அண்ட் ஒலிவியா வருவாங்க. என்னடா ஆச்சுன்னு, ஒண்ணு இல்ல பிரச்சனை ஒண்ணு வந்து டக்குன்னு சால்வ் பண்ணிட்டேன் மாஸ்டர். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒரு விஷயத்தையே ஆரம்பிச்சது வேற யாரும் நினைக்கிறேன். அதனால முதல் வேலையே இங்க இருக்கிற செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணி ஆகணும். அதுவும் உண்மைதான்டா. இந்த பிரின்சஸ் என்ன வேலையை பார்த்தா தெரியல. சோ திரும்பி கிண்டத்து பக்கம் வந்தா ராயல் கிண்டத்துல வந்து ஹீரோ போட்டு கேள்வி மேல
கேலியா கேட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் தான் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம அந்த இடத்துல எடுக்க வந்த ஒரு முக்கியமான ட்ரெஷரை போட்டு அழிச்சிருப்பீங்க. யாரை கேட்டு பண்ணீங்க? பர்மிஷன் எங்க கிட்ட கேட்டுக்க வேணாமா சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. ஹீரோ யோசிக்கிறான், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிரின்சஸுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புட்டு வச்சுட்டா போல. ஹீரோவா இங்க பாருங்கப்பா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வேற ஆப்ஷன் அங்க இல்ல, நாங்க எவ்வளவோ அதை கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தோம், ஆனா அது அடங்குற மாதிரி தெரியல, ஒரு கட்டத்துல எங்களே அழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஷிப்பையும் கவுக்குற மாதிரி ஆயிடுச்சு, அதனாலதான் அதை நாங்க வெளியே தள்ளி அழிச்சிட்டோம். அதை நாங்க பேலஸுக்கு திரும்ப எடுத்து வந்தோம்னா இங்கேயும் பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்போ நீங்க அந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்கீங்க தனியா. இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லா விதமான நடந்த சிச்சுவேஷன்லையும் நான் இங்க எடுத்து வந்த ரிப்போர்ட்டா அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெரிய கட்டா வந்து லுக்ஸான் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இதில் பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க அப்படின்னு ஹீரோ திமிர பேசுறான். ஹீரோ கிளம்பின பிறகு பார்த்தா தலைவாங்க பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். மாஸ்டர் உங்களுடைய ஆட்டிடியூட் தரமா இருந்துச்சு, இருந்தாலும் அவனுக்கு இன்னும் கடுப்பாவனுங்க உங்க மேல, எந்த மாதிரி தான் ரிப்போர்ட் இவனுங்களுக்கு கொடுக்கணும், ஓவரா பேசுறானுங்களா. அதை விட எனக்கு இம்பார்ட்டன்டான டீ பார்ட்டி நாளைக்கு இருக்கு, அதுக்கு நான் போனோம், நீ கொஞ்சம் கூட மாறலாம்னு சொல்லிட்டு ஒரு வயசு பின்னாடி ஹீரோ யாருன்னு பார்க்க சீசன் ஒன்லி அவனுக்கு பிடிச்ச ஆளு தான் குயின் மேலேனா. லியோன் எப்படி இருக்க? உன்னை திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், என்ன கடினமா வேலை பார்த்துட்டு இருக்கியா? நான் ரொம்ப பதட்டம் ஆயிட்டேன் தெரியுமா லியோன், நீ பிரின்சஸ் ஹெர்ட்ரியூட் கிட்ட கூடவே வேலை செய்யறது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இல்ல அவங்க கூட வேலை பார்க்க வச்சிருக்காங்க என்ன, மெச்சப்படி வேற எதுவும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவ பேலஸ்ல இருந்து சொல்லக்கூடிய ஆர்டர்ஸை மட்டும் தான் பின்பற்றி இப்ப செஞ்சுட்டு இருக்கான். பேலஸா? ஆமா, இப்ப அபிஷியலா வந்து ஃபாண்டியர் இன்ஸ்பெக்டரிங் பண்றதுக்கான வேலைக்கு அவளை போட்டிருக்காங்க. ஓ அப்படியா? ஆனா இப்படியா போட்ட ஆட்களை வந்து முக்கியமான இடத்துங்கள்ல போட்டு வேலை செய்ய வைக்கிறது உண்மையே நல்லாவா இருக்கு. இதை நாங்க இப்பெல்லாம் முடிவு பண்றது இல்ல, சச்சும் வந்து ராயல் பேலஸை சேர்ந்தவங்கள தான் முடிவு பண்றாங்க. அங்க இருக்கிற பொறுத்த வரைக்கும் என்ன சுத்தமா பிடிக்காது, நான் ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா இல்லையான்றது இவங்க மூலியமா தெரிஞ்சுக்கலாம்ல. அப்பனா உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட கேளு லியோன், நான் உனக்கு அசிஸ்டண்டா இருக்கவும் ஆசைப்படுறேன், நீ எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் உனக்காக. இது கேட்ட ஹீரோ, இந்த வயசுல இருந்தாலும் இவ்வளவு கியூட்டா ரொம்ப பாசத்தோட என்கிட்ட கேக்குறாங்களே, லேடி மேனு என் கூடயே வந்துடுறீங்களா, நீங்க எனக்கு தேவை. திரும்பி சீசன் ஒன்ல நடக்குது, ஆனா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னால முடியாது, நான் உன்னுடைய அம்மா வயசாகுது, எனக்கு உன் வயசுல எனக்கு ஒரு பையன் இருக்கான், அதெல்லாம் விஷயம் இல்ல, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை மாதிரி நான் ஒருத்தர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்க அப்பதான் திரும்பி அதே சீன் தலைமலையே வந்து அடிப்பான் பாருங்க. எவ்வளவு தைரியம் தான் குவீன் கிட்டே நீ இப்படி பேசுவேன், அதுவும் என் அம்மா கிட்டே எப்படா நீ அவங்களை இப்படி பேசுவேன், ஜூலியஸ் செல்லோ நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, அவனை கண்டுக்காதீங்க, என் மனசுல இருக்க லவ் நான் வெளிப்படுத்துறேன் உங்ககிட்ட அப்படின்னு ஹீரோ பண்ண அவனை தூக்கி அடிச்சிடும். எவ்வளவு தெரிஞ்சு இப்படிலாம் பண்ணும் எங்க அம்மா கிட்ட, என்ன இங்க நடந்துட்டு இருக்கு, எப்படிமா இவனை நீங்க உள்ள வரலாம் இல்லப்பா, சில விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். என்ன சில விஷயங்களை ஹீரோ தயங்குறான், ஆஹா சில பல விஷயங்கள் வளர போறாங்க, அவங்க பார்த்தா வேற விஷயங்கள தான் பேசுறாங்க. அப்ப எச்சரிக்கையும் செய்வாங்க ஹீரோவை, நீ கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லதுடா, இங்க சரியா நிறைய சதி வேலைகள் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த இடத்துல இந்த டம்மி ஹியூமன்ஸும் கெல்லு வந்து நமக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன் இப்ப சைன்ட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான் ஒரு சர்வெண்டா, அப்ப இவன் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அப்ப கீயை யாருக்கு எடுப்பான், அது நம்ம கிட்ட இருக்கே, இது சிஸ்டர் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட ஸ்பேர் கீ, அப்போ தர பிரச்சனையே இல்லை, எல்லாத்தையும் மாத்தணும். அப்படின்னு இவனுக்கு இன்னொரு பக்கம் எது பிளான் போறானே. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த வெள்ள பையவுகளை கிட்ட ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்றான், ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சாச்சு சார், ஓகே. அவன் நம்மள பெரிய லெவல்ல முட்டாளாக்கி இருக்கான், அவன் என்னதான் அந்த ஒரு ப்ரெஷரை இழந்துட்டு வந்தாலும் நம்ம கிட்ட இங்க நிறைய இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருப்பான். அப்போ அந்த கண்ணாடிக்காரன், என்னடா ஷிப்பே எங்க கிட்ட தர போறா ஃப்ரீயா? அப்போ ஆமாடா ஃப்ரீ தான், எப்போ நான் இந்த ஸ்கூல் எல்லாம் முடிச்சு என் வீட்டுக்கு திரும்ப போறேனோ அப்போ அதை நீ எடுத்துக்கோ. அப்படியா? அப்பனா அதை வச்சு என் வருங்கால பொண்டாட்டி என்ன கண்டுபிடிச்சிருவேன். ஏய் அதை ஒண்ணு அதுக்காக பயன்படுத்த கூடாது லியோன், இதெல்லாம் நம்ம டீலிங் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். என்ன இவ்வளவு நல்லவன் ஆனதுக்கு திடீர்னு? ஏய் நான் எப்பவுமே நல்லா வந்தாண்டா, எனக்கு இதனால எதுவும் பிரச்சனை இல்லடா. அப்படியா? அப்போ உன் ஷிப்பை நீ ஃப்ரீயா தர? நான் ஃப்ரீயா தரேன், பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்க அதுக்கான ஓன் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் நீங்க பாத்துன்னு காசு செலவு பண்ணணும். நான் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், என் வீட்டுக்கு போன பிறகு அங்க ஒரு ஷிப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரி வைக்கலாம்னு இருக்கேன். ஸோ அங்க வந்து அதை ரிப்பேர் பண்ற வேலை எல்லாத்தையும் பண்ணா நீங்க அங்க கிளைண்டா என்கிட்ட வந்தீங்கன்னா நிறைய ஃபீட்பேக்லாம் கொடுங்கடா, பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம் ஆசைப்படுறேன், நல்ல பிரைஸா வைப்பேன்டா, இப்பயே வந்து முதலையே புக் பண்றோம், யாரா இருந்தாலும் அவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கான சர்வீஸ் எல்லாம் பண்ணுவேன், முக்கியமான விஷயம் சில ஆர்மாஸ்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்க அடுத்த செகண்ட் எல்லாரும் போட்டி போறானுங்க. ஹீரோக்காக அங்க அடிச்சுக்கிறானுங்க. வாங்க இந்த பேப்பர் ஒர்க் யாரு பண்ணுங்கடா, இப்போ தாண்டா என் வில்லத்தனமே தெரிய போகுது, ஓஸ்திலியா வந்து வாங்கிட்டு போறீங்க. ஸோ ஹீரோ பார்த்தா இப்போ டீ பார்ட்டிக்கு வந்திருக்கேன், டீல பார்த்தா சூப்பரா இருக்குதுன்னு சொல்ல, ஏ லியோனே கொஞ்சமாச்சும் ஒழுங்கா நடந்துக்கூடா. இல்லையே நான் இருக்கிற இடம் தெரிஞ்சுதானே நடந்துக்கிறேன், இதெல்லாம் ஏன்டா அவங்க லேடிஸ் சொல்றாங்கன்னு பார்த்தா அதுல ஒரு பொண்ணு வந்து ஹீரோக்கு சப்போர்ட்டா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிருப்பாரு, ஒரு மினிஸ்டர், அவங்களுடைய பொண்ணு தான் அவன். ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கிற ஹீரோவை வெறுக்கக்கூடிய அந்த ஆளுடைய அந்த மினிஸ்டருடைய பொண்ணு. ஸோ கொஞ்சம் ஒழுக்கமா நடந்துக்கணுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரெண்டு மினிஸ்டருடைய பொண்ணுங்க இங்க படிப்பீங்க, நான் என்னப்பா கனவா கண்டேன். ஏ லியோன் என்ன இருந்தாலும் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்ப்பா. மார்கியூஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் வச்சிட்டு இருக்காரு. அவ சொல்றது உண்மைதான், எங்க அப்பா எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருப்பார். ஸோ இவங்க பேசிட்டே இருக்கும்போது அங்க சில சோல்ஜர்ஸ் வருவாங்க. ஹீரோ அட்டாக் பண்ண கண்ணு நீட்டுவானுங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஷாக் ஆகும். மார்கியூஸோடைய அந்த மினிஸ்டருடைய பொண்ணே வந்து அவன் அபிஷியலான ஒரு விஸ்கவுண்ட் தானே, எதுக்கு அப்படி பண்றீங்க, அவன் எந்த மாதிரியான டைட்டில் வச்சிட்டு இருக்கான்னு எங்களுக்கு முக்கியம் இல்ல, ஆனா இவனுடைய விஸ்கவுண்ட் டைட்டிலுக்கு பெரிய கலங்கத்தை வர வச்சிருக்கான். அப்படி என்ன பண்ணா அது இவனுடைய ரூம்ல இருந்து நாங்க கண்டுபிடிச்சோம். என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த கிண்டத்துக்கு அகைன்ஸ்டா புரட்சிகளை ஏற்படுத்தக்கூடிய சில பல வேலைகளை பார்த்து வச்சிருக்கான். நீங்க என்ன சொன்னாலும் இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காப்பாத்தின ஒரு ஹீரோவை நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க, இப்ப இவன் ஜெயிலுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோ அரெஸ்ட் பண்ணி போறாங்க. என்னடா இங்க நடக்குது அப்படின்னு ஹீரோ பாக்குறான். அதோட இது எபிசோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா வேற லெவலா போயிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ பாக்குற நீங்க எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமான விஷயம், அடுத்த எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.